நம்ம எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறோம், அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறோம். ஆனால் மாத கடைசியில் நம்ம கையில் அமௌண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா யார் கையிலுமே இருக்காது. ஸோ எல்லாருமே ஒரே இன்கம் தான் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். அதனால நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒன் இன்கம் மட்டும் எதிர்பார்க்காம செகண்ட் இன்கமுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது பார்ட் டைம் ஜாப்பா அப்படின்னு கேட்குறீங்கன்னா எஸ், பார்ட் டைம் ஜாப்னு சொல்லலாம். ஏண்டா புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியவா கொண்டு வருகிறார். பார்ட் டைம் ஜாப் இல்லாம இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதுதான் ஃப்ரீலான்சர்ஸ். என்ன வாழ விடணும். நீங்க ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றப்ப உங்களுக்கு இன்கம் வந்து டபுள் ஆகும். இந்த வீடியோல பார்ட் டைம்னா என்ன, ஃப்ரீலான்சர் என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், இது யாருக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட் டைம் ஜாப்னா என்னன்னு பார்த்துடலாம். பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதாவது ஒர்க் பண்றதை விட எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றது பார்ட் டைம் ஜாப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 9 to 6 வந்து ஒர்க் போறாரு, அவர் வந்து 6 to 9 வரை ஒர்க் பண்றாங்கன்னா அது பார்ட் டைம் ஜாப். இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் 5 to 8 அப்படி ஒர்க் பண்ணுறதும் பார்ட் டைம் ஜாப் தான். பட் இங்கே வந்து உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் சேலரி கிடைக்கும். அதாவது நீங்கள் 4 hours ஒர்க் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு 400லேருந்து 500 கிடைக்கும். நான் சொல்கிறது மேக்ஸிமம் அமௌண்ட். பட் மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 தான். அது கடைக்கு ஏற்ற மாதிரி மாறும்.